வெற்றிகரமான விற்பனையாளர்களின் பழக்க வழக்கங்கள், சக்ஸஸ்ஃபுல் கிரேட் சேல்ஸ் பர்சனுடைய ஹேபிட்ஸ் என்ன, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வாடிக்கையாளர் உங்களை நம்புகிறாரா? வாடிக்கையாளர் பொருளை நம்பலாம், பொருளின் செயலை நம்பலாம், நம்மை நம்புகிறாரா? சேல்ஸ் பீப்புளை நம்புகிறாரா? நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிடணும், இந்த சேலை க்ளோஸ் பண்ணணும், குயிக்காக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணிடுவோம். அது என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப 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 நமக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். வாடிக்கையாளர் நம்மை நம்புகிறாரா? அவர் டவுட்டில் தான் இருப்பார். இந்த சேல்ஸ்மேன் ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட நம்மளை ஏமாற்ற போகிறார், அல்லது நம்மளை வேறு விதமாக கையை அப்படியே மாற்றி வேறு பொருளை நம்மகிட்ட விற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு டவுட் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கரெக்டாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நேரடியாக சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுடைய டிக்னிட்டி, உங்களுடைய உண்மைத்தன்மையை அவங்களுக்கு உங்களுடைய செய்கைகள் மூலம், உங்களுடைய யோசனைகள் மூலம், நீங்கள் இந்த பொருளை வாங்குறதுக்கு இப்போ வாங்குறீங்க, ஓகே குட், மகிழ்ச்சி. இதை விட இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், உங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உண்மையை பேசுகிறாரா இவர்? சில சேல்ஸ்மேன் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹையர் எண்டை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹையர் எண்டை தூக்கி கஸ்டமருக்கு ஃபோர்ஸ் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப ஃபோர்ஸ்டாக வைப்பாங்க. அது ஜவுளியாக இருக்கட்டும், டூ வீலர் இருக்கட்டும், ஃபோர் வீலர் இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதையே வாடிக்கையாளர் கவனிச்சுருவாங்க. ஓ, நம்மளை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சில சேல்ஸ்மேன் என்ன செய்வாங்கன்னா, வாக்குறுதிகள், போலியான வாக்குறுதிகள், அரசியல்வாதிகள்லாம் தருவாங்கள்ல தேர்தல் காலத்தில், அந்த மாதிரி அப்படியே ஏதோ ஹனிமூன் கப்புள்ஸில் கூட இருக்கிற மாதிரி கணவனோ மனைவியோ அதிகமாக ஒரு வாக்குறுதியெலாம் அள்ளி இறைவாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதி மாதிரியோ ஒரு ஹனிமூன் மாதிரியோ அள்ளி அள்ளி இறையிறது. தேவைக்கு அதிகமாக வாக்குகளை, போலியான வாக்குறுதிகளை தயவு செய்து செய்ய வேண்டாம்ங்கிறது கிரேட் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் சொல்கிறாங்க. மணி அடிக்குது. ஏன்னா வாக்குறுதிகளை நீங்கள் என்றைக்கு நீங்கள் கொடுத்துடலாம், பின்னால் நீங்கள் நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றினா தான் அவங்க கண்டினியூஸான ஒரு டச்சில் இருப்பாங்க நம்ம கூட, தொடர்ச்சியாக அவங்க வாடிக்கையாளரவே இருப்பாங்க, தொடர்ச்சியாக நிறைய பேரை நமக்கு ரெஃபர் கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகளை நாம் ரொம்ப கவனமாக செய்யணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வகையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வித்தே ஆகணுங்கிறதுக்காக அந்த ஆஃபர் சார், இந்த டிஸ்கவுண்ட் சார், இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சார், இந்த வாரண்டி அவ்வளோ சார், அவ்வளோ வாரண்டி சார், அவ்வளோ கேரண்டி சார், அப்படி சார், இப்படி சார், இப்படி சார்னு பொருளை கையில் கொடுத்தா பிறகு அந்த கஸ்டமருடைய அந்த அவர்கிட்ட நான் நிறைய சொல்லியிருப்போம்ல, அதை அதை பூர்த்தி செய்யாத வகையில் இருக்கும்போது இதுக்கு எனக்கு நாக்கு குளருது. உண்மைதானே? அது பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாது. அப்போ அந்த வாடிக்கையோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவரோட பணம் வேஸ்ட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்க்கு அவர் வந்துடுவார். ஆக வாடிக்கையாளர் நம்மளை நம்புகிறாரா அப்படிங்கிறது வேறு, நம்ப வைக்கிறோமாங்கிறது வேறு. அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் நம்ம நம்பணும். நம்முடைய குணாதிசயிலிருந்து, நம்முடைய கேரக்டர்லேருந்து, நம்முடைய விஷயத்துலேருந்து அவர் நம்பணும். அவரை ஃபோர்ஸ் பண்ணி நம்ப வைக்கிறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. நாம் நம்ப வைக்கிறோமா, அல்லது அவர்களாகவே நம்புகிறார்களா? அவர்கள் பொருட்களை வாங்குகிறார்களா, நாம் பொருள்களை விற்கிறோமா? இதுதான் இன்றைய இந்த வீடியோவோட பதிவு. பட்டையை கிளப்புங்க, தூள் கிளப்புங்க. உண்மையாக வாடிக்கையாளர்களை அணுகுங்கள். வாடிக்கையாளர்கள் மனமும் குளிரட்டும், நமது விற்பனையும் உயரட்டும். உங்கள் நண்பன் சின்னராஜா. நன்றி, வணக்கம்.